எல்லாருக்கும் வணக்கம். செட்டிநாட்டில் இருக்க காலக்காக தான் வந்திருக்கோம். எனக்கு நம்ம அருமையான ஒரு ஸ்வீட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது உட்கார சொல்கிறாங்க. கல்யாண வீட்டிலலாம் வந்து ஸ்வீட் வந்து எங்கள் பக்கம் வந்து ஒரு 3 வேளை 4 வேளைக்கு பரிமாறுவாங்க. அதில் டிஃபனே வந்து 4 வேளை 5 வேளை வந்துடும். இப்படி வைக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உக்ரா வந்துடும். இந்த உட்கார ஸ்வீட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் ரவை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அரிசி தான் வச்சு பண்ணலாம். நம்ம அரிசியில் செய்கிற உக்ரா இருக்கு. இந்த அரிசி வந்து நம்ம உடச்சி அந்த நெய்யில் வறுத்துட்டு அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து வெல்லம் போட்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அதில் தேங்காய் முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த அரிசியோடு இருக்கக்கூடியது அது வந்து சாப்பிட்டு பார்க்குறப்ப அந்த அரிசி கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது எதனாலன்னா அந்த மாவு தன்மையாக ஒன்று உடஞ்சிருக்கும், ஒன்று நெருன்னு உடஞ்சிருக்கும். அந்த அரிசி வந்து பொரிஞ்ச அரிசியை வந்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா ஆச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த அரிசி வச்சு பண்ணும்போது அந்த பக்குவம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாள் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக பண்ணுறதுக்காக ரவையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா இந்த உட்கார ரெசிபி ப்ராப்பராக ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுறாங்க நம்ம கேட்டு போகிறோம். இது வந்து கேசரியை விட நல்லா இருக்கும். கேசரி ஒரு கரண்டி சாப்பிட்டீங்கன்னா இந்த உக்ரா 2 கரண்டி சாப்பிடுவீங்க. வாங்க உட்கார செட்டிநாடோட ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த ரெசிபியை நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம் கேட்டால் இங்கே தேவி மெஸ் நடத்திட்டு வராங்க காலகாலத்தால். வாங்க போகலாம். வணக்கம் ஆச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கும். நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் செட்டிநாடு ஸ்டைலில்? இன்றைக்கி வந்து உக்ரான்னு சொல்லுவோம். அதாவது ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் எப்படி பண்ணாலோ அந்த பக்கத்தில் பண்ணுறோம். இது ரவையிலையும் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி எப்படி பண்ணாங்க அதான் விஷயம். சரி, ஓகே, டன். அப்போ நான் ஆரம்பிச்சலாமா? அப்போ தேவையான பொருள் சொல்கிறீங்களா? தேவையான பொருள் சொல்லிட்டு பாசிப்பருப்பு 300 கிராம், அரிசி ரவை மாதிரி உடச்ச அரிசி 300 கிராம், வெல்லம் வந்து 3/4 கிலோ, திராட்சை வந்து ஒரு 10, முந்திரி வந்து ஒரு 10, சிறிய தேங்காய் ஒரு மூடி. செய்வதற்கு தேவையான அளவு நெய். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாசிப்பருப்பை வறுத்துட்டு வெறும் கடாயிலேயே வறுக்க வேண்டியதுதான். லேசாக அந்த கலர் மாறக்கூடாது. அப்படி பொன்னிறமாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக விடணும். வேக விட்டு மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணணும். இந்த பச்சை அரிசி எவ்வளோ ஊற வச்சுங்க? ஊரெல்லாம் வைக்க வேணாம். கொஞ்ச நேரம் கிளஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த தண்ணி இல்லாமல் இந்த வடித்தட்டில் சத்த விடும். அந்த தண்ணி வடிகிற மாதிரி அந்த ஈரப்பதத்திலேயே உடைச்சிட்டோம்னா அந்த ரவை மாதிரி வந்துடும். அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக உணர்ந்துட்டா பாதி மாவாகவும் பாதி குருணையாகவும் இருக்கும். இது இந்த ஈரப்பதத்தோட வடிச்சோம்னா ஒரே மாதிரி கொஞ்சம் ரவை மாதிரி வரும். இது ரவை பக்கத்தில் பண்ணி வச்சிருக்காங்க, குறை பக்குவம். ஸோ இது வறுக்கும் போது வந்து நல்ல கலர் மாறணுமா? இது வந்து லேசாக சூடு என்ன போதும், இந்த பாசிப்பருப்புல ஒரு பச்சைத்தன்மை இருக்குல்ல, அந்த பச்சைத்தன்மை மட்டும் மாறினா போதும். கலர் மாறினா நல்லா இருக்காது. கலர் மாறிட்டா அந்த உக்ரால என்ன ஆகும்னா இந்த கலர் வந்து வித்தியாசமா தெரியும், புள்ளி புள்ளியா தெரியும், அந்த டார்க் கலர். சரி, ஓகே. அதனால இது கண்டிப்பா கலர் மாறிடவே கூடாது. ஓகே. இது அப்படியே இருக்கணும். இந்த பச்சை வடை மட்டும்தான் போடணும். சரி, ஓகே. அது வந்து என்ன செய்யணும், இப்படி விடாம கிண்டணும், வறுத்துட்டு வேக வைக்கணும். சரி, ஓகே. எனக்கு வறுத்துட்டு பக்குவத்தை காட்டுங்க. இப்போ தண்ணி ஊற்றும் போது நம்ம அளவு எதனா இருக்கா? எப்படி தண்ணி கொதிக்கிறதுக்கு பாத்திரத்துக்கு கொஞ்சம் நிறைய இருந்தா போதும். இப்போ தண்ணி ஊற்றின பிறகு நம்ம அது வெந்து வர பக்கம் எப்படி பூ மாதிரி மலரணும். அதாவது நல்ல குழைய கூடாது, வேகாமே இருக்கக்கூடாது. நம்ம அப்படி பார்க்கையில கொஞ்சம் விரியும் இல்லை, அந்த தன்மை இருந்தா போதும். இந்த இடத்துல உங்கள் வீட்டு சைட்லையும் இந்த மாதிரி சிக்னேச்சர் ரெசிபி யாராவது பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி நாங்கள் வரோம். சரிங்களா? அது வெந்துருச்சு சார். போதுமா? இது போதும். கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 minutes இருக்கும். சரிங்களா? ஒரு 6 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அப்புறம் தெரியாது. முழுசாகவே இருக்கணும். முழுசானா வெந்திருக்கணும், குழையாம. அதாவது நடு ஸ்டேஜ் அந்த மாதிரி. இதை வந்து ஜல்லடையில் கொட்டிக்கிட்டு இனி அடுத்து கிண்டுறதுக்கு ரெடி. அது தண்ணி கொஞ்சம் இருந்துன்னா வெளியே வந்துடும். அந்த தண்ணி வந்துடும், தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதான். சரி, ஓகே, டன். பாசி பருப்பை வடிக்கிட்டே வச்சாச்சு. சரி, சூடாயிடுச்சு. போடுறோமா? முந்திரி திராட்சை, முந்திரி திராட்சை எல்லாமே கையில் கொடுத்துறேன் உங்களுக்கு. போட முந்திரி போடுங்க. ஸோ திராட்சையை போட்டுறோம். சும்மா ஒரு 10 இருந்தால் போதும். தேங்காய் போட்டலாமா? தேங்காய் போட்டலாம். கலர் மாதிரி நம்ம போட்டுருங்க. இந்த போடுவாங்க. சூடாக போதும் போதும் போதும். இதுக்கப்புறம் அரிசி போட்டுருவோம். அரிசி போட்டுருவா? போட்டுருவோம். எல்லாத்தையும் போடலாமா? ஆச்சி போடுங்க போடுங்க. போடுங்க சார். போடும்போது மொத்தமாக ஒரே டைமில் கொட்டிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் அது பாருங்க, இதுவே கலர் மாறிடுச்சு.
இந்த கலர் அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் மாறிடும் ஃபுல்லாக. தேங்காய் நேரம் மாறக்கூடாதுல்ல, அதனால ஓகே டன். இப்போ வந்து இந்த அரிசி போட்டிருக்கனால கொஞ்சம் நேரம் அதை வறுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம 1.5 டம்ளர் கணக்குக்கு எடுத்துருக்கோம் 300 கிராம். இப்போ அதில் என்னென்னா 600 கிராம் அளவுக்கு தண்ணி, அதாவது 600 ml அளவு 3 டம்ளர் கணக்கு. இப்போ என்ன கேட்குறேன்னா இந்த கப்பில் ஒரு சின்ன என்ன நம்ம வீட்டில் பார்க்குறவங்க எல்லாமே அதான் வீட்டில் தான் பண்ணுற மாதிரி தான். இப்போ அரிசியுமே இந்த டம்ளரில் 1.5 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். சரி. அதில் வந்து இப்போ 3 டம்ளர் தண்ணி விடும், தண்ணி ஊற்றணும், 2 பங்கு கணக்கு வரும். சரி ஓகே. அதான் 1க்கு 2 அந்த டிஷ்ஷில் 1.5 கப் அரிசினா 3 கப்பு தண்ணி. பார்த்தீங்களா சார், கொஞ்சம் பொரிஞ்சதும் இந்த அரிசி முதல்ல போட்டிருந்தோம்ல டைட்டாக இருந்துச்சுல, இப்போ பொரிஞ்சதும் பாருங்க இப்படி நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்படியே அந்த வெள்ளை வெள்ளையே அப்படி லைட்டாக பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம தண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சூடாக இருக்குது, 3 டம்ளர் ஊற்றுவோம். இப்போ இதில் வெந்துட்டு இருக்குல்ல சார், இதில் வந்து அரிசியோடைய வாகு பழசாக இருக்குது, இல்லை ரவையாக போடுறோம்னு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் வேகாமல் இருக்குது அப்படின்னா, வேகாமல் இருந்தால் சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. இதுதான் அளவு. சப்போஸ் தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்ட அந்த அரிசியோட தன்மை இந்த ரவையோட தன்மையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பத்தாமல் இருக்கும் அந்த சமயத்தில். இல்லை நம்ம அளக்கிறப்பவே ஒரு பிடிச்சபடி கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னா அந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அப்போதைக்கு வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த நெய்லேயே வறுக்கும் போதே பாதி வெந்துடும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக வச்சு. ஆமாம், அதனால தான் தண்ணி அளவு கரெக்டாக 2 பங்கு வச்சுருக்கேன். அரிசிக்கு இப்போ போதுமா? இல்லை வேகணும், இன்னும் வேகணும். ஆனால் இது போட்ட உடனே கெட்டி ஆயிடுச்சு. ஆமாம் போதும், வெந்துடும். இப்போ நம்ம மெதுவாக கிண்டனோம்னா வெந்துடும். சரி ஓகே. இந்த தண்ணியெல்லாம் எஞ்சிருச்சு, நம்ம கிண்ட கிண்ட நெய் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் உதிரியாக வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த இது போதும். இதுக்கு மேலே நம்ம பாசிப்பருப்பை போட்டுட்டு அதையும் பிரட்டிட்டு வெல்லம் போட்டோம்னா ஓகே. ஆனால் நீங்கள் கவனிக்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தண்ணி ஊற்றின உடனே தண்ணி இழுத்துரும். ஆமாம், அப்போ இழுத்த உடனே தண்ணி கம்மியாயிடுச்சு சொல்லிட்டு திருப்பி தண்ணி ஊற்றணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக பிரட்ட நெய்யோட அது நல்லா வந்துடும். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கிண்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி சரி. இப்போ பாசிப்பருப்பு போட்டலாமா? போடலாம். எப்படி கொட்டிடுங்க? நீங்களே கொட்டுங்க. அவ்வளோதான். பாசிப்பருப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கலந்துக்குவோம். ஓகே. இப்போ இது கலந்துக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணுறத வெல்லம் போடணுமா எப்படி? இது கொஞ்சம் சேர்ந்துருட்டும். அந்த அரிசி வந்து இப்போ வந்து நெய்யோட போடுறப்ப கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக இருந்துச்சுல்ல, இப்போ அந்த பாசிப்பருப்பை அதில் போட்டுட்டு நல்லா பிரட்டிட்டு அதுக்கு பிறகு வெல்லம் போடுவோம். வெல்லம் போடையில் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். சரி, லூஸ் ஆகும்போது நல்லா ஈவன் ஆயிடும். சரி ஓகே டன். அப்போ மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நீ வெல்லம் போட்டுடலாம். சரி ஓகே டன். போடலாமா? ஆச்சு, எடுத்து காட்டுங்க அதை, அந்த பக்குவத்தை. அந்த அந்த பாசி பருப்பும் இதுவும் சேர்ந்து வெல்லம் போட்டால் அது சரியாயிடும். புரியுது. இது 3/4 கிலோ வெல்லம் நான் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், உடச்சி வச்சுருக்கேன். ஓகே. தூள் தூளாக வச்சுருக்கேன். தூள் தூளாக. இது நான் நாங்கள் மண்டை வெல்லம் வாங்குவோம். அச்சு வெல்லத்தை விட மண்டை வெல்லம் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கரையும். அதனால் இது நம்ம பாகலாம் காய்ச்ச வேண்டாம். இது மேலே இப்போ கொட்டிட்டு கிண்டிட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும். இது 3/4 கிலோ வெல்லம். இந்த குவான்டிட்டி பண்ணால் எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு 25-30 பேருக்கு வைக்கலாம். பந்திக்கு வைக்கிறப்ப சின்ன ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் பண்ணோம்னா ஒரு 30 பேருக்குள்ளதுக்கு போதும். இந்த கேசரிக்கு 1/4 கிலோ பண்ணுற பாருங்க, அது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜீனி போடுறப்ப. இப்போ இந்த 1.5 டம்ளர் அரிசி போடுறோம்ல, இந்த 1.5 டம்ளர்னா எத்தனை கிராம் வரும்? இது 300 ml. அதான் 300 கிராம் சொன்னேன்ல. பாசி பருப்பு 300 கிராம், அரிசியும் 300 கிராம். அப்போ 600க்கு 750 கிராம். அதாவது அதே அளவு போடுறப்ப நம்ம தேங்காய் முந்திரி இதெல்லாம் போடுறோம்ல, அதில் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 3/4 கிலோ. அது 300 600 750. சரி ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். லிக்விடா தான் இருக்கும். இதுக்கு பிறகு ஏலக்காய் தூள் மேல போட்டுட்டு அவ்வளவுதான். அப்ப போடலாமா? இப்போ அது போட்டுடலாம். அது கிண்டறப்ப போட்டுடலாம். இது இவ்வளவு வேண்டாம், சும்மா கொஞ்சோண்டு இருந்தா போதும். நான் வந்து முனுக்கி வச்சிருக்கேன் ஏற்கனவே, அதனால கொஞ்சம் அந்த அவ்வளவு போதும். இதுக்கு மேல வேண்டியது. சரி, நெய் போடணுமா? நான் நெய் வேண்டியது இருக்கு. சரி ஓகே. நெய் இருக்கு போட்டு. நான் பண்ணி நம்ம 1.5 டம்ளர் எடுத்தோம்ல இப்போ அரிசி, அதில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம அந்த நெய் விட்டுருக்கோம். அந்த அளவு இருந்தால் தான் இந்த மாதிரி இப்போ நம்ம கிண்டுறப்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நெய் தேவைப்படுறவங்க நெய் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய்யை கொஞ்சமாக போட்டுட்டு கூட அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பயன்படுத்துகிற எண்ணெயவே பயன்படுத்திக்கலாம். இந்த இப்போ நல்லா மசிச்சிட்டோம்ல, அந்த கட்டியாக இருந்ததுல அதெல்லாம் நல்லா இதுவாயிருச்சு. வெல்லம் அதோட சேர்ந்து ஈவன் ஆயிடுச்சு. இப்போ இந்த அடுப்பில் இருக்கிறதுனால இப்படி குழகுழப்பு தன்மையோட தான் இருக்கும். இதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். அது ஆஃப் பண்ணி நம்ம பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டோம்னா
கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இது இப்படி தான் இருக்கும் இப்போதைக்கு. ஓகே, ஏன்னா அந்த சூடு தன்மை இருக்குல்ல வெள்ளத்தில், அதனால வெள்ளம் அடுப்பு ஆன்ல இருந்துச்சுனாவே இலகிக்கிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். சரி, இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். நான் டேஸ்ட் பண்ணலாமா? பரவாயில்ல, சூடாக தானே பரவாயில்ல. பண்ணுங்க. அதாவது இது அந்த அந்த ஒரு கெட்டித்தன்மை வரதுக்கு சூடு ஆறின பிறகு தான் ஒன்று சேர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு, அந்த வெல்லம், அந்த அரிசி எல்லாமே டுகெதராக சேர்ந்துருச்சு. அது ஒரு டேஸ்டிங் கொடுங்க பார்க்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரியுதில்லை, இங்கே செட்டிநாடு சைடில் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? முன்னாடி வந்து மங்கு சாமான்னு சொல்லுவாங்க. மங்கு சாமான் கொடுங்க. அடா, இதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆடா ஆடா ஆடா, முந்திரியோடு அள்ளி போடுறாங்க பார்த்தீங்களா, சுட இன்னும் நேராக கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த சேஃப்ரான் கலரோ இல்லை ஒரு கலர் போடுறோ அப்படி எதுவுமே நம்ம சேர்க்கல. ஆனால் பார்க்கறது எல்லோஸ் கலர். வெல்லம், பாசிப்பருப்பு அதான் இதில் உள்ளது. ரைட். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ரவையில் பண்ணாதீங்க, அரிசியில் பண்ணுங்கள். அரிசியில் பண்ணி சாப்பிட்ற பக்கம் வந்து வேறு டோட்டலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது அந்த அரிசியை மென்று சாப்பிட்றது தான் சூப்பராக. ஆமாம், அந்த ரவைங்கிறது தெரியும், இது அரிசிங்கிறத கொஞ்சம் அந்த கடிபடும். இன்னொன்று இப்பயே கெட்டி ஆயிடுச்சு. ஆமாம், இது கொஞ்சம் அந்த கடாயில் உள்ள ஹீட் குறைஞ்சாலே உங்களுக்கு கெட்டியாயிடும். இன்னொன்று சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கடிக்கும் போது கடிச்சப்படும் நல்லா இருக்கு. அது அப்படியே அந்த அரிசியும் நல்லா மெதுன்னு சாஃப்டாக இருக்குது. நல்லா பொரிஞ்சிருச்சு, நெய்யில் நல்லா பொரிஞ்சதுனால உங்களுக்கு இவரை கையில் எடுத்து காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி இதை எடுத்து போட்டாங்க, நேரம் ஆக ஆக இங்கே பாருங்க அப்படியே கெட்டியாகுது. சூப்பராச்சு. ஆஹா, கருப்பு கவுனியும் வெல்லம் போட்டு பண்ணதும் பிரமாதம். அதே மாதிரி இந்த அரிசியும் வெல்லம் போட்டு பண்ணுறதும் பிரமாதம். வெல்லத்துக்கு ஒரு டேஸ்ட் சார், ஜீனிக்கும் வெல்லத்துக்கும் வித்தியாசம் தான். அந்த ஜீனியில் உள்ள டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், வெல்லத்தில் உள்ள டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. சுவையான உணவு உங்களுக்கு சாப்பிட விருப்பமாக இருந்தால் எங்களுக்கு முன்னக்கூடி கால் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். எங்கள் வீடு வந்து காண்டிகாத்தானில் இருக்குது. எங்கள் மெஸ் பேர் தேவி மெஸ். என் பேர் தேவி. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9843352234. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு அப்போ சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் தட்டு எல்லாம் காலிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எப்போவுமே ரவை வச்சு பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான ப்ராப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி ஆச்சி. நன்றி, தேங்க்யூ. இதே மாதிரி நாங்கள் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாவிட்டேக்க. தேங்க்யூ ஸோ மச் ஆச்சி. நன்றி. நன்றி. பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள்.